அந்தோணி அந்தோணி ஊமச்சாமி எங்க? அங்க மணிசுந்தரம் ஆபத்துல இருக்கான். நேத்து ராத்திரி எங்கேயோ போனாரு. எங்க போனாரு என்ன ஆனாருன்னு ஒண்ணுமே தெரியல. வழக்கமா திரும்பி வந்துருவாரு. ஆளை காணுமே. காட்டுல பாத்தியா? மலையில பாத்தியா? அருவிட்ட பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. எங்க போனாருன்னே தெரியலையா? ஐயோ இப்ப வேணுமே. மணிசுந்தரம் ஆபத்தான நிலைமையில இருக்கான். இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா? சரி நான் வர்றேன். ஊமச்சாமி தான் அந்த ஊர்லயே பெரிய வைத்தியம் நம்பிட்டு இருந்தீங்களே, பாத்தீங்களா? ஓடி போயிட்டான். மணியை காப்பாத்த நான் இல்லையா? மணியை நண்பன் தூக்குங்கடா. கற்பகமாய் வந்துதித்த பூஷணம் விற்பதஞ்சேர் தேவர்த்தம்மின் சொற்கரிய அமிர்தமிகு சாசனம் மாய வினை உயித்த காய நோய்க்குணம் தேகம் சாய் சர்வ ரோக நிவாரணம் போக சக்தியால் பூத்த நவபாஷணம்.
என்னம்மா இது? போங்க அப்படி. மணி மணி அண்ணாக்கு விஷயம் பாருங்க. அவர் வர வரைக்கும் எவனாவது நகர்த்துறீங்க தொலைச்சிருவான். இவன் எப்படி உள்ள போனா? ராத்திரி காவல்காரங்க சரியா கவனிக்கலையா? எடே உள்ள பூந்த நம்ம சாமி கையால சாகணும்னு விதி இருந்தா யாராலே காப்பாற்ற முடியும்? உசுருக்குன்னு தூக்கிட்டு போறாங்களே, பொழைச்சுப்பானா? அது எப்படிலே பழைப்பான்? நம்ம சாமி கையால மோதனம் எவன் பழிச்சிருக்காங்கிறேன். அது சரி. என்ன இது? பைத்தியம் இங்க வந்திருக்கு. உள்ள போகாத. யாராவது தடுத்து நிறுத்துவீங்களா? சட்டையோட உள்ள போகுது. கோட்டு போட்ட பைத்தியம் கோயிலுக்குள்ள போயிடுச்சு. 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 கோட்டு போட்ட பைத்தியம்
சுனைக்குள்ளே நவபாஷான லிங்கங்கள் 9 லிங்கமும் பல கோடி. கரடி மனிதர்களில் ஒருவன் மாணிக்கம் கான்ஸ்டபிள். அப்பா டாட் பிரசாத், என்ன டாட் அங்க மணி உயிருக்காக போராடி. இங்க பாரு. யூ மீன் மணி? எஸ், மணி நம்ம ஏமாத்தல. உயிருக்காக போராடி இருப்பான். தப்பிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே குறைஞ்சபட்ச இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணுமே சொல்லி சுவரில் எல்லாத்தையும் விவரமாக எழுதியிருக்கான். பார்த்தியா? நீ உடனடியாக என்ன பண்ணுற? ருத்ராபதி எனக்காக அடிவாரத்தில் காத்துட்ருப்பார். தகவல் வரலையேன்னு போய் பாரு. அப்புறம் யார் இந்த கான்ஸ்டபிள் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வழியை பாரு. இந்த கூட்டத்துக்கு யார் தலைவன் தெரிய வரைக்கும் நான் இந்த பைத்திய விஷயத்தை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஆல்ரைட், புறப்படு. என்னென்னமோ நடந்திருக்கு, என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலை. எல்லாம் ஒரு காரணமாக தான். மணிசுந்தரம் இந்த விஷயத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டாம்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். அதான் இப்போ இப்படி சாக கிடக்குறேன். ஐ எம் வெரி சாரி மை சன். பிரசாத் தம்பி உள்ள போயிருக்கு. இப்படிதான் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு. என்னப்பா இப்படி பண்றீங்க? எந்த விஷயத்தை வேணா விளையாடுங்க, ஆனா சாமி விஷயத்தை மட்டும் விளையாடாதீங்க. இப்படி சட்டை போட்டு வந்திருக்கீங்களே, வாங்க. எங்கடா அந்த பைத்தியம்? வருஷா ஒழுங்கா வரணும். கொண்டுடுவேன். ஏண்டா இப்படி சொன்னது கேட்காம இப்படி சாமி கோபத்துக்கு ஆள் ஆயிட்டு சாகுறீங்க? இனி கோயில் இழுக்கப்பட வேண்டியதுதான். நமக்கு தான் ஒழுங்கா நடந்துக்கு தெரியல, அப்புறம் எதுக்குடா கோயில் கொள்ளலாம்? உங்க அப்பாவே ஒழுங்கா பாத்துக்கு தெரியலன்னு சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். டேய், அவன்கிட்ட என்னடா பேச்சு? பட்டர் மகனே சாமி சந்தேகப்பட்டு அழிய பார்த்துருக்கான். இனி என்ன வைத்தியம் பார்த்தாலும் பழக்க முடியாதுடா. சாமிக்கு எதிராக நடந்துகிட்டவனுக்கு வைத்தியம் கேக்குதா? வைத்தியம் முதல்ல அதை நிறுத்துங்க. ஊரு கூட்டம் போட்டு வைத்தியன் என்னன்னு கேட்கணும். ஆமா டே, ஊர் கூட்டத்துக்கு தண்டோர போடுங்க டே. அப்படியே வைத்தியம் வர சொல்லுங்க டே. உங்க மாதிரி வெளியூர்காரங்களால இங்க சாமிக்கு ஏற்பட்ட இளைஞல் போதும். உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புற வழிய பாரு. அந்த வைத்தியத்தை கட்டிட்டு நான் சொல்ல வரைக்கும் தோட்டத்தை மங்களால வைக்கிட்டாய். லலிதா,
என்ன சொல்லுங்க. உடனே கிளம்பு. மணியை வேன்ல போட்டு கீழே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தலாம். மணி கோயில ஒளிஞ்சது வீணா போல. என்ன சொல்றேன்? ராத்திரி கோயிலுக்குள்ள ஒளிந்தது மணி தன்னை யார் தாக்குனதுங்கிறத வாகன மண்டப சேர்த்துல எழுதித்தான் மயக்கம் அடைஞ்சிருக்கான். நடந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் கோயில் சொன்னையில இருக்கிற ரொம்ப ரேர் நவபாசன லிங்கங்கள் தான். இந்த நவபாச லிங்கத்துக்கு தங்கத்தை விட மதிப்பு அதிகம். அதனால்தான் இந்த சொன்ன நீருக்கு அவ்வளவு மருத்துவ குணம் இருந்திருக்கு. இதுலலாம் கான்சல் மாணிக்கம் ஒருத்தன் சம்மந்தப்பட்டிருக்கணும். சரி, இதை பற்றி டீட்டெயிலாக பேச நேரம் இல்லை. நம்ம உடனே போய் அங்கிள் ருத்ராபதியோட விஷயத்தை சொல்லி இந்த கான்சல் அரெஸ்ட் பண்ணனா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நீ போய் மணியை தூக்கிட்டா போ. ஐயோ வேண்டாம் பிரசாத், ஊர்ல ஏக கலட்டாவா இருக்கு. அண்ணாமலையும் அக்னிராசும் நம்மளை போவிட மாட்டா. வாட் நான்சென்ஸ். அவங்களாம் வரத்துக்குள்ள நம்ம போயிடலாம். போய் தூக்கிட்டா போ. சொல்லிருக்காங்க. நீ சொன்னா கேட்கணும். என்னாச்சு? எங்கே கிளம்பிட்ட? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், பதில் சொல்ல மாட்டேன்ற. அந்த மணிசுந்தரம் ராத்திரி கோயிலில் ஒளிஞ்சிருந்தா. அப்போ அவனையும் கொண்டுட்டீங்களா? இல்லைண்ணா, அவனை கொல்ற முயற்சியில் நம்ம தனபால் தான் செத்துட்டான். தனபால் செத்துட்டானா? என்னடா ஆச்சு? மனுஷத்தர் செத்தானா இல்லையா? இருக்காரா? இல்ல, ரெண்டு நாய்ங்க மாறி மாறி கடிச்சும் அவன் சாகல. ஆனா அவன் தான் நாயை கொண்டுட்டான். நான் அவனை விட்டு வரப்போ அவன் உயிர் ஊசலாயிட்டு இருந்துச்சு. விஷயம் தலைவர் தெரியுமா இல்லையா? நேரம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன, கவலையை விடு, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஹலோ, எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலா? ஆமா. உடனே ஒரு ஆம்புலன்ஸை சித்தர்பட்டிக்கு அனுப்புங்க. நீங்க யார் பேசுறது? யோ, நான் கீரனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறியா? சார், ஆம்புலன்ஸ் ரிப்பேர் சார். ஆம்புலன்ஸ் ரிப்பேரா? ரிப்பேர்னா என்ன அர்த்தம்?
சார் அது வந்து வீல் இல்லை சார், வீல் வந்து சரி சரி, இப்போ என்னையா பண்ணுறது? சார் நீங்கள் எப்படியாவது பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்துங்க சார் ப்ளீஸ். சரி, பேஷண்ட்டை நான் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரேன். டாக்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்க சொல்லு. இல்லைண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீங்க எதுக்கும் தலைவர் பார்த்து விஷயத்தை சொல்லிடுங்க. நான் ஒரு 6 மாசம் பாம்பே பக்கம் போயிடுறேன். மணிசுந்தர கண்ணை திறக்கக்கூடாது. அவன் பழைச்சான் நம்ம அவ்வளோதான். வாங்கண்ணே வாங்கண்ணே. ஊர் கூடும் உயிர் மிரட்டும், கார் மேகமாய் சோகம் தேரோட்டும். யார் காப்பான் இவனை என்றே நேர்நோக்க சீர்கூட்ட ஈசன் வருவானோ.